இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்டான சப்பாத்தி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு அப்படியே உள்ள லேயராக இருக்கும் இல்லையா, ரெஸ்டாரண்ட்ஸில் ஹோட்டல்ஸ்லலாம் அந்த மாதிரியான ஒரு சாஃப்டான சப்பாத்தி நம்ம வீட்டிலேயே எப்படி ஈஸியாக நம்ம செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிபி சமையல். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரை டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுறலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சேர்க்குறேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி கையில் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்க ஆரம்பிக்கலாம். 1 டம்ளர் மாவுக்கு 1/2 டம்ளர் திட்டத்துக்கு தண்ணி தேவைப்படும். மாவை பொறுத்து கொஞ்சம் கூட குறைச்சல் தேவைப்படும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிணைவேன். மொத்தமாக எல்லாத்தையும் ஊற்றினோம்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா நம்மளுக்கு நல்லா பிணையணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து பிணைஞ்சு தான் பண்ணுறேன் நான். பாருங்கள், இந்த அளவுக்கு பிணைஞ்சதுக்கு அப்புறமா தான் எண்ணெய் சேர்க்கணும். முன்னாடியே எண்ணெய் சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ ஒரே ஒரு குழிக்கரண்டி தான் எண்ணெய் சேர்க்குறேன். நான் அதிகமாகலாம் எண்ணெய் சேர்க்கலை. இதுவே போதும் நம்மளுக்கு சாஃப்டான லேயர் சப்பாத்தி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு. இப்போ நம்ம இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் பிசைஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம், சும்மா ஒரு 2 நிமிஷம் அப்படி கலந்து விட்டுட்டு மூடி வைக்கக்கூடாது. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மினிட்ஸாவது இருக்கணும். நீங்கள் பிணைய தான் நல்லா அந்த ஒரு மாவு வந்து சாஃப்ட்னஸ் உங்களுக்கு மாறுறது நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. அதனால் அந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. மாவு ஃபுல்லாக பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி நம்மளுக்கு உருண்டையாக உருட்டி அப்படி வச்சுடுங்க. அப்போ தான் காயாமல் இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம வச்சோம்னா அப்படியே விரல் உள்ளே போகணும். அந்த சாஃப்ட்னஸ் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். பிணைய அந்த சாஃப்ட்னஸ் வந்துடும் நம்மளுக்கு. இதுக்கப்புறமும் எண்ணெய் ஊற்றணுன்ற அவசியமே இல்லை. நம்ம இதை அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 15 to 30 மினிட்ஸ் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். கரெக்டாக எனக்கு மாவு பிணைஞ்சி 1/2 hour ஊறிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. அப்படியே சூப்பராக இருக்குது. மாவு தொட்டு பார்க்கவே ஆசையாக இருக்குது, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம மாவை வந்து இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் மாவுக்கு 3 to 4 சப்பாத்தி அளவுக்கு வரும். நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுட்டேன். ஒரு உருண்டை எடுத்து பக்கத்தில் இருக்கிற கோதுமை மாவில் டச் பண்ணி நம்ம சின்னதாக ஒரு உள்ளங்கை அளவுக்கு ஃபஸ்ட்டு திரட்டிக்கலாம். சின்னதாக திரட்டினாலே போதும். இந்த அளவுக்கு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு லேயர் வரணும், அதனால் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்க போகிறோம், அதிகமாக சேர்க்கலை. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நம்ம இந்த மாதிரி முக்கோணமாக மடிக்கிறோம். ஈவனாக மடிச்சிங்கன்னா ஈவனாக நம்மளுக்கு சப்பாத்தி வரும். அவ்வளோதான். இதை நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கலாம். நாம் அடுத்து ஒரு உருண்டையை அதே மாதிரி கோதுமை மாவில் டச் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை உள்ளங்கை அளவுக்கு திரட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக திரட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு திரட்டினோம்னாலே போதும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் அதிகமாக எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம அது ஒட்டாமல், அடுத்தடுத்த லேயர் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக தான் எண்ணெய் சேர்க்குறோம். இப்போ அதை வந்து நம்ம இந்த மாதிரி 3ஆக மடக்கிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச அந்த முக்கோணத்துலேருந்து ஒரு முக்கோணத்தை திரும்பி கோதுமை மாவுலேயே டஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம முக்கோண ஷேப்லேயே நம்ம அதை எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். நம்மளுக்கு ஹோட்டல்ஸ்லலாம் இந்த மாதிரி முக்கோண சப்பாத்தி தான் தருவாங்க. அதனால தான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வெறும் ரவுண்டாக வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி முக்கோண சப்பாத்தி செஞ்சு பாருங்கள், அந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக லேயராக வரும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப திக்காக வைக்காமல் இந்த மாதிரி தின்னாக செய்யுங்க. அப்போ தான் நல்லா அது வந்து பொங்கி உப்பி வரும். அவ்வளோதான்.
சப்பாத்தி செய்யும்போது மெயினாக ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். என்னென்னா கல் ரொம்ப சூடாக இருக்கணும். அப்போ தான் அந்த சப்பாத்தி போட்டோம்னா நம்மளுக்கு பொங்க ஆரம்பிக்கும். சப்பாத்தி கல் சூடு கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு பொங்கவே பொங்காது. நம்ம போட்ட அடுத்த ஒரு 5 to 10 செகண்ட்ஸில் நம்ம எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி 1லேருந்து 2 வாட்டி திருப்பி போட்டிங்கன்னா அது அங்கங்கே லைட்டாக உப்ப ஆரம்பிக்கும். நம்மளுக்கு அந்த பொங்குற ஸ்டேஜில் நம்ம கரெக்டாக 30 செகண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகிடுங்க. அடுத்த நிமிஷம் நம்ம இப்படி திருப்பி போட்டோம்னா நல்ல புஃப்னு நம்மளுக்கு எப்படி பொங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான எண்ணெயிலே நம்ம இந்த சப்பாத்தியை செஞ்சு முடிச்சிடலாம். நம்மளுக்கு சப்பாத்தியில் எண்ணெயே தெரியாது. இந்த மாதிரி லைட்டாக மேலே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நான் கரண்டிலே பண்ணுறேன். உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரஷ்ஷில் வேணாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப கம்மியான எண்ணெயில் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட சாஃப்டான சப்பாத்தி. இது நம்ம ட்ராவலுக்கு போகிறோன்னா செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு நாள் வரைக்கும் ரொம்ப சாஃப்டாகவே இதே மாதிரியே இருக்குங்க. எப்படி நம்ம இப்போ செஞ்சோம் எந்த சாஃப்ட்னஸில் இருக்கோ அதே மாதிரி அந்த லேயர்லேயே இருக்கும். நம்ம மெலிசாக பண்ணுறதுனால. இதே திக்காக பண்ணிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்காது. அவ்வளோதான் நம்மளோட சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக. அதே மாதிரி நான் எல்லா சப்பாத்தியுமே செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப 2 விரல்லையே கட் பண்ணிடலாம், அந்தளவுக்கு இருக்குது பாருங்கள். அது உள்ளே இருக்கிற நம்மளோட 3 லேயரும் எப்படி தெரியுதுன்ட்டு. அந்தளவுக்கு சாஃப்டாக நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான் நம்மளோட சாஃப்டான சப்பாத்தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.